பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிவன்கண் கூட போட்டோம்லவா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முழு கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 2 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு சைட் போட்டிருக்கேன், எப்படி இன்னொரு சைட் போடலாங்கிறத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 4 லைனுக்கு கீழே வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களோட இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதுல இருந்து எடுத்து இங்கிருந்து பாத்தீங்கன்னா 7வது பின்னல் அட்டாச் பண்ணிருக்கேன். 1 2 3 4 5 6 7. ஸோ மேல இருந்து 4வது லைன், சைட்ல இருந்து உங்களுக்கு 7வது பின்னல் அட்டாச் பண்ணிருக்கேன். இப்போ இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க 2 கலர் யூஸ் பண்றோம், அதனால ஒவ்வொரு கலர்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறேன் நான். ஒரு ஒயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.25 அடி நீங்க எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உள் ஒயருக்கு நீங்க 6 ஒயர் 3 அடியில எடுத்துக்கலாம். ஸோ 6னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 6 ஒயர் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மடிச்சு இப்போ நீங்க ஹேண்டில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நீங்க ஒயர் எடுக்கிறீங்கன்னா 6 ஒயர் எடுத்து ஒவ்வொரு ஒயரும் நீங்க 3 அடி எடுத்துக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை அட்டாச் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து பிட் ஒயர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ கூட பின்னும்போது பாத்தீங்கன்னா மேல நம்ம பினிஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில நேரம் பிட் ஒயர்ஸ் வந்து நிறைய இருக்கும், அதை கூட நீங்க அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த கலர் உள்ள வைக்கிற ஒயரோட கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது, அதனால நீங்க எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 3 ஒயர் நான் அட்டாச் பண்ண போறேன். ஸோ எனக்கு 6 கிடைச்சிரும். மீதி 6க்கு நான் 12 ஒயர்னு சொல்லியிருக்கேன்ல உள்ள. ஸோ மீதி 6க்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பிட் ஒயர்ஸ் தான் அட்டாச் பண்ண போறேன். ஸோ நீ இங்கிருந்தும் ஆரம்பிக்கலாம், இந்த சைட்ல இருந்தும் ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 4வது லைன்ல கீழே 1 2 3 4 4வது லைனுக்கு கீழே சைட்ல இருந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 7வது லைன் உங்களுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா அந்த கேப்ல நான் வந்து உள்ள விடுறேன். லஞ்ச் பேக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாவே போதும். ஸோ இந்த ஹைட்ல நீங்க வச்சாவே போதும். சிலர் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கைப்பிடி இந்த இடத்தெல்லாம் வைப்பாங்க, கொஞ்சம் நீளமா இருக்கட்டும்ட்டு. அப்போ வந்து நீங்க மெஷர்மெண்ட் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கங்க. ரெண்டும் உள் ஒயரும் சரி வெளியே இருக்கிறதும் சரி, நீங்க கொஞ்சம் மெஷர்மெண்ட் அதிகமா எடுத்துக்கங்க. பாத்தீங்கன்னா 5.25 அடி வைக்கிறோம், அதுக்கு பதிலாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வைப்பீங்க. அப்போ வந்து 6.25 6 அடி வச்சுக்கலாம். அப்புறம் உள் ஒயர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 3 அடி தான் எடுக்கிறோம், பாத்தீங்கன்னா 4 அடி நீங்க எடுத்துக்கலாம். இப்படி உள் ஒயரை வந்து நீங்க உள்ள சொருகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3 ஈவனா இருக்கணும். உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் வெளியே தெரியறாப்ல உங்களுக்கு ஈவனா இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் மடிச்சிருக்கிறது வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. அடுத்தது இந்த 2 ஒயர் நம்ம கட் பண்ணோம் இல்லையா 5.25 அடியில, அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாப்ல வச்சுட்டு இதுக்கு வெளிப்பக்கமா நீங்க உள்ள விடணும். விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள இருந்து இந்த ஒயர் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு இந்த ஒயர் இந்த கேப் இருக்கு இல்லையா நம்ம விட்டோம் இல்லையா, அந்த கேப் வழியா வெளியே எடுக்கணும். நீங்க இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உள் ஒயரை நீங்க வந்து முதலே சரிசமமா வச்சிருக்கீங்க, அதனால உள் ஒயரை நீங்க புடிச்சுக்கங்க. புடிச்சுட்டு இந்த வெளியில நீங்க இப்போ சொருகின ஒயர் 2யும் சரிசமமா நீங்க வந்து வைக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா இதுல இந்த இது ரெட் பாருங்க உங்களுக்கு திருகிருச்சு. ஸோ நான் திருப்பியும் உங்களுக்கு உள்ள விடுறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து சைட்ல 2 சைடும் தெரியறாப்புல இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்றோம், நம்ம இது வரைக்கும் வச்ச ஒயர் எல்லாருக்கையும் சரிசமமா 2 சைடும் கரெக்டா இருக்கான்னு பாக்குறோம் நம்ம.
நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது ரெண்டு சைடுமே. ஸோ இப்போ வந்து நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம். முதலே நம்ம முறுக்கை இப்படி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் திருப்பி சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்க ஒயர் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 6 ஒயர் உங்களுக்கு இருக்கு. ஸோ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 12 ஒயர் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. நான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மடிச்சதுனால 3 ஒயர் தான் எடுத்தோம். ஆனால் இப்போ வந்து 6 இது இருக்கு உங்களுக்கு, ஒயர்ஸ் இருக்கு உள்ள உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, மீதி 6க்கு நான் பிட் ஒயர்ஸ் அட்டாச் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க அட்டாச் பண்ண முடியாது, உங்களுக்கு விழுந்துரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு 4-5 பின்னல் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அட்டாச் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரைட் சைடு இருந்து ஆரம்பிங்க. ஸோ உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டில் கலரா, இங்க உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சாண்டில் கலர் தான் உள்ள இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இருக்க சாண்டில் எடுத்து லெஃப்ட் சைடு வைக்கிறோம். அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்க சாண்டில் எடுத்து ரைட் சைடு வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் இப்படி இந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும். ஸோ நான் லெஃப்ட் முடிச்சிட்டேன். அப்போ வந்து அடுத்தது ரைட் சைடு இருக்கிற ரெட் எடுத்து நான் மேலே வைக்கிறேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு வந்து செக்குடு மாதிரி உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தடவை மேலே இருந்ததுன்னா அடுத்த லைன் வரும்போது அது கீழே போயிடும். ஸோ இந்த சாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேலே இருக்கு, அப்புறம் கீழே போகுது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ரெட் எடுத்து நீங்க வைக்கும்போது உங்களுக்கு சாண்டில் இப்படி இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ ரெட் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் வந்து கீழே இருக்கு. ஸோ அப்போ அடுத்த ரோவுக்கு மேலே வரணும், அதனால அடியில் விடுறேன். அதுக்கப்புறம் ரெட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு, அப்போ கீழே போகணும், அதனால இந்த மாதிரி மேலே விடுறேன் நான். ஸோ இது 2-3 ரூபா போட்டாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி போட்டு இப்படி பிடிச்சிக்கிறோம். பார்த்தீங்கன்னா உள்வயர் வந்து இந்த மாதிரி சென்டரா விட்டுருங்க, அதை வந்து நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியுது, திருகி இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க பின்னாடி இருக்க ஒயர் உங்களுக்கு இங்கே வந்து சாண்டில் தான் இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நான் இந்த கையில் இப்படி கீழாப்பில் கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து இப்படி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிறாப்புல இப்படி வச்சுறேன். அதே மாதிரியே இப்போ அடுத்தது ரைட் சைடு இருக்கிறத கொண்டு போய் லெஃப்ட் சைடு விட்டு நான் எடுக்கிறேன். இவ்வளவுதான் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் சென்டரில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்துடுது, மேலே இருந்து கீழே வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கு மேலே. ஸோ அதை வந்து கொண்டு போய் நான் சென்டரா விட்டு எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு இருக்க ரெட்டை கொண்டாந்து இந்த சாண்டலுக்கும் ரெட்டுக்கும் சென்டரா விட்டு எடுக்கிறேன். ஸோ இப்படி கொஞ்சம் தூரம் நீங்கள் பின்னிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ பிட் ஒயர்ஸ் அட்டாச் பண்ணணும். நான் வந்து முதலே 6 இருக்கு, ஸோ இன்னும் 6 ஒயர் நான் அட்டாச் பண்ண போறேன். 1 ஸோ அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சொருகி விட்டுறணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உள்ள 6 ஒயர் எனக்கு எக்ஸ்ட்ராவாக சொருகிட்டேன். ஸோ எனக்கு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள் ஒயர் வந்து இப்போ எனக்கு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு உள் ஒயர் வந்து 12 இருக்கணும் உங்களுக்கு. 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்த. அப்புறம் நீங்கள் அப்படியே இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பின்னிட்டு வர வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எது மேலே வந்திருக்கு, ரெட் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து இந்த சாண்டில் கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு இருக்க சாண்டில் கொண்டு போய் ரைட் சைடு எடுத்துகிட்டு வரோம். நம்ம ரைட் சைடு இருக்க சாண்டில் கொண்டு போய் லெஃப்ட் சைடு நடுவில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக போட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இது கூட ஜடை பின்னுற மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு
கைப்படி நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்துடும். இது நீங்கள் போட போட பார்த்தீங்கன்னா டைட்டாக இறுக்கமாக வச்சுட்டு வாங்க. ஸோ நடுவில் வந்து கேப் விழுகாத மாதிரி வச்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் பிட் ஒயர் வைக்கிறீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொரு பிட் ஒயர் அட்டாச் பண்ணிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி முடிக்கிறதுங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நீளமாக பின்னிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மடித்து இப்படி வச்சு பார்க்கணும் நீங்கள் கரெக்டாக இருக்கா. ஸோ முதலே நீங்கள் பின்னது இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படி சைடில் உங்களுக்கு ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பின்னிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹைட் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது பண்ணது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள் ஒயர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கு. அதை என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட போறோம் நம்ம. ஸோ ஒவ்வொரு ஒயராக கட் பண்ணுங்க. நீங்கள் வந்து அந்த வெளியில் இருக்க கைப்பிடி ஒயர் வந்து கட் பண்ணிடாதீங்க. பார்த்தது வந்து ஒவ்வொரு ஒயராக நீங்கள் கட் பண்ணணும். ஸோ எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து சரி பண்ணிக்கங்க நீங்கள் பிரிஞ்சு வராத. அதுக்கப்புறம் இப்படி மடித்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களோட இதில் நீங்கள் வந்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறேன் இது ரெண்டுக்கும். ஸோ ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அட்டாச் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். மேலே இருந்து 4வது லைனுக்கு கீழே, சைட்லேருந்து 7வது பின்னல். ஸோ மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 4வது லைன் கீழே இங்கே 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே தான் நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒயரை வந்து எடுத்து அந்த பின்னலுக்கு சைடில் இருக்க கேப்பில் ரெண்டையும் விட்டுறோம் நம்ம இந்த மாதிரி. இப்போ விட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இது எல்லாத்தையும் டைட்டாக நீங்கள் இப்போ இழுத்துக்குங்க. இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒயர் இருக்கும். ஸோ என்ன பண்ணால் நம்ம வந்து கிராஸாக உங்களுக்கு வந்து ஒரு முடிச்சு போடணும். இப்போ நம்ம இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஒயர், இந்த சைடு ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நான் முடிச்சு போடுறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. நல்லா டைட்டா போட்டு விட்டுட்டு நீங்க வந்து இதை வந்து உள்ள நீங்க சொருகிடணும்னு வச்சுங்களேன். அவ்வளவுதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் சொருகிறேன். உங்களுக்கு வந்து ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க சொருகலாம். இல்லைன்னா ஒரு 7-8 பின்னல்ங்கிற மாதிரி சொருகி விடலாம்னு வச்சுங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் சொருகிறேன். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி வேர்ட்டிக்கலாக அப்படி கீழேயே சொருகிட்டு போகாமல் சைடில் சொருகிட்டு போகலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் நீங்கள் ஒரு 2-3 இது வேர்ட்டிக்கலாக சொருகிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைடில் சொருகிட்டு போகலாம் நீங்கள். இந்த மாதிரி நீங்கள் சைடில் சொருகிட்டு போகலாம். ஸோ இன்னும் 2 இருக்குல்ல, அதையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் முடிச்சு போட்டு டைட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைப்பிடியை வந்து உள்ள எல்லாம் நீங்கள் சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி வந்து இப்படி பொழந்து போறாப்புல இருக்கு பாருங்க உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி வச்சு கிட்ட வச்சு நம்ம இந்த மாதிரி பின்னி விட்டுறணும் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 சைடும் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிட் ஒயர் எடுத்துக்கங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன கலர் கூட பின்னிருக்கீங்களோ அதுல ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கங்க. நீங்க இங்க வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு என்ன சொல்றது எடுத்துக்காட்டாத மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலர் எடுத்துக்கங்க. என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பின்னல்ல நீங்க அந்த கேப்ல உள்ள விடுறீங்க.
ஸோ இது வந்து கரெக்டாக அந்த ரோலே இப்போ இந்த லைன்லேயே இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த கேப் இதை சுற்றி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பின்னல் சுற்றி அந்த கேப்பில் வந்து நம்ம இப்படி விட்டுறோம். விட்டு இதை வந்து இப்படி ஒட்டினாப்புல நம்ம வந்து சொருகி விடுறேன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஸோ திருப்பி இந்த முனையில் இருக்கிறத வந்து நான் இங்கே கொண்டு போகிறேன், கீழே இருந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த கேப்பில் விட்டு இப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இறுக்கி நம்ம வந்து இப்படி பிடிச்சி கட்ட போகிறோம், அவ்வளோதான். பாருங்க. அப்புறம் நீங்கள் வந்து உள்ளே என்ன பண்ணணும்னா இந்த ஒயர்ஸ் வந்து நீங்கள் சொருகி விட்டுறணும். உள்ளே வந்து நீங்கள் இந்த ஒயர்ஸ் ரெண்டையும் சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ரெண்டு சைடும் பண்ணணும். உங்களுக்கு இது பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைப்படி உங்களுக்கு வந்து கூடையோட ஒட்ட வருது பாருங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு போட்டு பாருங்க. இப்போ கைப்பிடி போடும்போது ஒரே சீராக உட்காந்து பின்னிட்டு அப்புறம் எண்டிங்க, ஏன்னா இது விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரிஞ்சு வந்துடும் ஃபுல்லாக. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி தெரியுது பாருங்க. தேங்க்யூ.